ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முருங்கைக்கீரையில் ஒரு சூப் பார்க்க போகிறோம். அதுக்கு இன்றைக்கி நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா முருங்கைக்கீரையும் முருங்கைப்பூவும் இருக்குது. இதில் நான் வந்து தளிர்கீரையாக, அதாவது அந்த முனிக்கீரையை தான் படிச்சிருக்கேன். சூப்புக்கு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க கீரை போட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு எந்த கீரை பிடிச்சிருக்கோ நீங்கள் வந்து அதை கிடைக்குதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து முருங்கைக்காய், முருங்கைக்கீரை, முருங்கைப்பூ எல்லாமே இருக்குது. இப்போ இதில் இருந்து நான் என்ன செஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா முருங்கை இலையை மட்டும், அதாவது தளிர் மட்டும் நான் கொஞ்சமாக பறிச்சிருக்கேன். சூப் வைக்கணுங்கிறதுனால நான் வந்து ஒரு 2 பேருக்கு அப்படிங்கிறதுனால ரொம்ப கம்மியாக தான் வச்சுருக்கோம். நீங்கள் நிறைய பேருக்கு அப்படின்னா நீங்கள் நிறையா யூஸ் பண்ணிக்கலாம். முருங்கைக்கீரை சூப்பு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஹீமோக்ளோபின் அதிக அளவில் நமக்கு வேணும் அப்படின்னா இந்த முருங்கைக்கீரை சூப் யூஸ் பண்ணுவாங்க. ப்ரெக்னென்சி டைமில் ரொம்ப ரத்த அளவு கம்மியாக இருந்தாலும் முருங்கைக்கீரை சூப் தான் யூஸ் பண்ண சொல்லுவாங்க. முருங்கைக்கீரையில் வந்து அதிக அளவு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் எதில் இருக்குது அப்படின்னா முருங்கைக்கீரையில் தான் இருக்குது. அயன் அப்படின்னாலே நமக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வருது இந்த முருங்கைக்கீரை தான். இந்த முருங்கைக்கீரையில் இருக்கிற எல்லா இலையும் நான் என்ன செஞ்சிட்டேன் அப்படின்னா கொழுந்து இலையாக பார்த்து இந்த மாதிரி எடுத்து வச்சாச்சு. இப்போ இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அவிய வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த கீரையில் இருக்க காம்பெல்லாம் நீங்கள் எடுக்கணுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். நம்ம சூப்பு தான் வைக்க போகிறோம். சிலர் மொத்தமாகவே போட்டுருவாங்க. நீங்கள் காம்பு எடுக்கணுனாலும் காம்பை எடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் இதோ இலையோடு சேர்த்து நீங்கள் போடணுனாலும் நீங்கள் போடுங்க. அது உங்கள் விருப்பம் தான். நான் இன்றைக்கி கொஞ்சமாக சின்ன சின்ன காம்பெல்லாம் எடுக்கலை. மீதி இருக்கிற இலையெல்லாம் எல்லாமே தனித்தனியாக உருவியாச்சு. இது கூட நான் என்ன செய்திருக்கேன் அப்படின்னா ஒரு கைப்பிடி என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா எனக்கு முருங்கைக்கீரை கிடச்சிருக்கு. இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஒரு 3 டம்ளர் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வைக்கணும். 3 டம்ளர் தண்ணி வந்து நல்லா 1 இல்லை 2 டம்ளர் வர அளவுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கீரையில் வந்து அந்த இருக்கிற சத்துக்கள் எல்லாம் அந்த தண்ணியில் இறங்கக்கூடிய அளவுக்கு 3க்கு 1 நான் மாற்ற போகிறேன். 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ கீரை எல்லாத்தையும் நான் அதில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் சின்ன வெங்காயம் தான் எடுக்கணும், பெரிய வெங்காயம் சேர்க்காதீங்க. நம்ம ஹெல்த்தியான ரெசிபி ரெடி பண்ணும்போது எப்போவுமே ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ஸாக சேர்த்துட்டோம் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். தக்காளி வந்து வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்க்காமல் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு பொடி, 1 டேபிள் ஸ்பூன் ஓமம், இதெல்லாம் சேர்த்துருக்கேன். ப்ரெக்னென்சி டைமில் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் மிளகு பொடி சேர்க்காமல் மீதி எல்லாமே நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். புளிலாம் சிலர் சேர்ப்பாங்க, ஆனால் புளிலாம் நீங்கள் சேர்க்க வேண்டாம். தக்காளி மட்டுமே, அதுவும் ரொம்ப சின்ன தக்காளி சேர்த்தா போதும். தக்காளி முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அவாய்ட் பண்ணுறதே ரொம்ப சூப்பராக தான் இருக்கும். இப்போ பாருங்கள், இது 3 டம்ளர் வச்சது ஒரு 2 டம்ளர் 1.5 டம்ளர் வரைக்கும் நல்லா வற்ற ஆரம்பிச்சிச்சு. இப்போ இதை என்ன செய்யணும் அப்படின்னா நான் வந்து மத்து வச்சு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். நீங்கள் வெங்காயத்தெல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டாலும் பிரச்சனை கிடையாது. நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா மற்ற வச்சு எல்லாம் நல்லா கடையும் போது உங்களுக்கு அந்த கீரை வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் கிடைக்கும். இருக்கிற அந்த தக்காளியில் இருக்கிற எசன்ஸ், அப்புறம் அந்த பொடி உள்ளியில் இருக்கிற எசன்ஸ் எல்லாமே மொத்தமாக நமக்கு என்ன செஞ்சிடும் அப்படின்னா அது நல்லா மிக்ஸ் ஆகிடும். இப்போ ஒவ்வொரு கீரை, ஜீரகம், மிளகு, மஞ்சள் பொடி, பெருஞ்சீரகம், அதாவது அந்த ஓமம், இதெல்லாம் நம்ம சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா கீரை வந்து நல்ல சூப்பரான டேஸ்ட்டில் கிடச்சிரும். பாருங்கள், கீரை நல்லா வெந்துடும். ஒரு 10-20 நிமிஷத்துலேயே நமக்கு என்ன செஞ்சிடும் அப்படின்னா அது தளிர் கீரை சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறதுனால ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ இதை நல்லா ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் இந்த மாதிரி மற்ற வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வந்து நான் முழுசாகவே போட்டிருக்கேன், அதனால் இந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், கீரையை நல்லா சூப்பராக இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு கீரை வடிகட்டியாச்சு. உப்பு வந்து எப்போவுமே நான் கடைசியில் தான் சேர்ப்பேன், வேகும் போது சேர்க்க மாட்டேன். எல்லாம் வடிகட்டி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மீதி இந்த கீரை இருக்குது, இதுலேயும் நீங்கள் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம வந்து ஈவினிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ காலையில் நீங்கள் இந்த சூப் ரெடி பண்ணீங்க அப்படின்னா மீதி இருக்கிற அந்த லீவ்ஸ் எல்லாமே வேஸ்ட் பண்ணாமல் அதில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி ஈவினிங்கும் நீங்கள் இதை சூடு பண்ணி குடிச்சிக்கலாம். அதனால் அதை தூர போடணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க, வேஸ்ட் ஆக்கக்கூடாது. இதுலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் சத்துக்கள் இருக்கும். அதனால் கூட 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஈவினிங் டைம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஈவினிங் டைம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணுறதுக்கு. இப்போ கொஞ்சமாக சால்ட், சூப்புக்கு வந்து ரொம்ப சால்ட்டு சேர்க்கக்கூடாது, லைட்டாக தான் சால்ட் சேர்க்கணும். இப்போ இதில் வந்து நான் வந்து மல்லி இலை சேர்த்துருக்கேன். மல்லி இலை சேர்க்குறப்ப அதுவும் ஃப்ரெஷ்ஷாக தான் சேர்க்கணும். நம்ம வேக வைக்கிறப்பவே மல்லி இலை சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி சூப் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னா அதோட மனமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக மல்லி இலையே தூர எடுத்து வைக்கக்கூடாது. நீங்கள் வந்து சூப் சாப்பிடும்போதே அந்த இலையோடு சேர்த்து நல்லா மென்று சாப்பிட்டீங்க அப்படின்னா தான் அந்த சூப்பு வந்து இன்னும் நல்லா உங்களுக்கு கூடுதல் ஹெல்த்தாக இருக்கும். மல்லி இலையுமே ரொம்ப சூப்பரான பெனிஃபிட்ஸ் கொண்டது தான் இந்த மல்லி இலை. இப்போ நம்ம வந்து மல்லி இலையும் கீரையும் சூப்பு ரெடி ஆகிடுச்சு. முருங்கைக்கீரை சூப் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் இது வந்து ஒரு கிளாஸ்க்கு மாற்றிக்கிடுதேன்.
நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லது. முருங்கைக்கீரை தான் இருக்கிற கீரையிலே ரொம்ப பெஸ்ட்டான கீரைன்னு கூட சொல்லுவாங்க. எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய கீரையில் இந்த முருங்கைக்கீரை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கீரை தான் இது. நீங்களும் இந்த மாதிரி உங்களுக்கு முருங்கைக்கீரை கிடச்சுன்னா இந்த மாதிரி சூப் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.